ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயம். இந்த பெருமை வந்து எங்களுடைய பெரிய நிறுவனம். இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு 3வது விருது எங்களுக்கு, இந்த எங்கள் மருத்துவமனைக்கு. அதை பார்க்குறச்ச நம்ம மக்கள் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்முடைய சர்வீஸு நிஜமாகவே உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பேர் உணர்ந்துருக்குறாங்கங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப பெருமை. ஒவ்வொரு எம்ப்ளாயுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நான் வாங்கலை, நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வாங்கியிருக்கேன், அதை வழி நடத்தியிருக்கேன். அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை. நம்ம ஒரு நேர்மையான ஒரு வழியில் தான் போகிறோம், மக்களுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அதே சமயம் எங்களுடைய மருத்துவமனைக்கு இது ஒரு பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, இப்போ என்னோடய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லலாம். இந்த எல்லாமே ஒரு தலைமை வந்து என்னுடைய தமையனார் டாக்டர் வெங்கட்சாமி. அவர் வந்து பத்மஸ்ரீ வரைச்ச 1972 வாங்கினார். அப்போ அரசாங்க மருத்துவமனை நம்ம ஆரம்பிக்கலை, இந்த அரவிந்த் மருத்துவமனை நம்ம ஆரம்பிக்கலை. இது ஆரம்பித்தது 76. அப்போ அவர் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறச்ச நிறைய முகாம்கள் நடத்தி ஒரு கண் பகுதி பிரிவியர் ஸ்கின் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணி ஒரு தலைமை மருத்துவருக்கு அப்போ கிடைச்ச விருது தான் இந்த பத்மஸ்ரீ. இப்போது நாங்கள் 76 ஒரு சின்ன ஒரு 11 பெட்டோடு ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி 48 வருஷம் கழித்து ஒரு 135 இடத்துல மருத்துவமனைகள் இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒவ்வொரு ஊழியரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து எங்கள் தலைமை பெரியவர் நடத்தின விதம், இப்போ நாங்கள் 6000 பேர் இன்றைக்கி இருக்கிறோம், எங்களை எல்லாரையுமே வழி நடத்தி ஆரம்பித்தவர் அவர். அப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தராக எங்களுடைய பங்கை நாங்கள் பண்ணினோம். இப்போ எங்களுடைய மெயின் குறிக்கோள் என்னென்னா, நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருக்குறோம். எங்கள் பெற்றோர்கள் வந்து அவ்வளோ படிக்கலை. நானும் என்னுடைய தமையனார் தான் டாக்டர் வெங்கட்சாமி. எங்கள் ஊர் வந்து எட்டயபுரம், தூத்துக்குடி ஜில்லா வடமலாபுரம்னு ஒரு சின்ன ஊர். சின்ன ஊர்னால் ரொம்ப சின்ன ஊர். அங்கே விவசாயம்தான். முதல்ல படித்தவர் டாக்டர் வெங்கட்சாமி, என்னுடைய தமையனார். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார். எங்கள் அம்மாவோட ஒரு லீடர்ஷிப்னால தான் அப்போவே 60 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ ரொம்ப கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 72 எங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி. எங்களை அனுப்பிச்சி படிக்க வச்சு திருப்பி எங்களை ஊருக்கே வர சொல்லி 76 பெரியவர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவருக்கு 60 வயசு. நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். இப்போ நான், என்னுடைய கணவர், என்னுடைய தமையனார், என்னுடைய நாத்தனார், அவங்க ஹஸ்பண்டு, இன்னொரு நெருங்கிய உறவினர் துளசிராஜ். அதாவது ஒரு 5 டாக்டர்ஸு, ஒரு என்ஜினியர், ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன். இப்போ இன்றைக்கி இவ்வளவு நல்லா மருத்துவமனை நடக்குது அப்படிங்கிற காரணம் வந்து எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, இப்போது 45% நாங்கள் ஃப்ரீ ஒர்க் பண்ணுறோம், பண்ணியும் நாங்கள் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிக்கிறது நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, எப்படி சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ ஃப்ரீ ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ கேம்ப் நடத்துகிறீங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று வந்து வால்யூம். ஒரு நாளைக்கு நாங்கள் 15,000 நோயாளிகள் பார்க்குறோம், எல்லா மருத்துவமனைகளையும் சேர்த்து. இப்போ மதுரையில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 பேரை பார்க்குறோம். இந்த 2000 பேரும் கண் கொடுத்து பார்க்குறச்சு அது பெரிய மார்க்கெட்டிங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் விளம்பரம் பண்ணால் கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லை, இவங்க எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கும். 2வது எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இப்போ சாதாரணமாக எல்லோரும் 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம், எல்லாருமே 8 மணி நேரம் இருப்போம். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்த்தோமா அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்காது. 2 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 8 மணி நேரம் இதில் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. அதாவது ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது, நம்மளால் வேலை செய்ய இருக்க முடியாது. பொறுத்தவரை நம்ம பின்னாடி தள்ளிகிட்டே இருப்பாங்க. ஒரு நோயாளி வந்துகிட்டே இருந்தாருன்னா நீங்கள் எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பீங்க, எங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? அந்த இது எங்கள் இதில் ரொம்ப எஃபிஷியண்ட். அதனால் நாங்கள் பணமும் சம்பாதிக்கிறோம், எல்லாருக்கும் சம்பளம் தான். அதாவது எங்களுக்கு வந்து 60 வயசுக்கு அப்புறம் இங்கே யாருக்குமே சம்பளம் கிடையாது, எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான்.
நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். ஆனால் மருத்துவமனையில் எங்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை கடைசி வரைக்கும் நம்ம செய்யலாம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பார்வை கொடுக்கணும். அந்த பார்வை கொடுக்கறது வந்து தரமாக இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இது, டொனேஷன் வாங்கக்கூடாதுங்கிறதுலேயும் ஒரு கோல் இருக்குது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். எல்லாரையும் நம்ம கட்டாயம் எல்லாரையும் மதிக்கணும், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து கம்யூனிட்டி தான். அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து எங்களை வந்து இவ்வளோ மதிப்பு கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு பேர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து தான் நான் அதுக்கு ஒரு சின்ன ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் நினைக்க முடியும். என்னால் தனிப்பட்ட முறையில் இது நான் வாங்கலை. இப்போ என் கூட வைஜெயந்தி மாலா வாங்கினாங்க, அவங்க வந்து தனிப்பட்ட முறை. இல்லை இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்க தனிப்பட்ட முறை. நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைமை அப்படிங்கிறதுல எனக்கு அது ஒரு பெரிய பெருமைன்னா, நான் எல்லாரையும் ஒழுங்காக நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், எல்லாரையும் நல்லா வழி நடத்தியிருக்கேன். நிறைய மக்களுடைய ஆதரவு நான் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் வருங்காலத்துலேயும் இது வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசை. இப்போ நீங்கள்லாம் ஒரு அரவிந்தனா ஒரு மதிப்பு எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்டையும். அந்த ஒரு மதிப்பு தான் நாங்கள் எங்களுடைய சொத்துன்னு சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.